நேசத்தால் சோகம். திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். மணவாட்டி தன் மணவாளனாகிய கிறிஸ்துவின் மீது அதிக அன்பாய் இருப்பதையும் நேசமாக இருப்பதையும் அறிக்கை செய்கிறாள். அவள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறாள். கிறிஸ்துவின் நேசம் அவளை ஆளுகை செய்கிறது. அது அவளை மேற்கொள்ளுகிறது. தன்னுடைய நேசத்தின் சோகத்தினால் திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள் என்றும் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் என்றும் சொல்லுகிறாள். கிறிஸ்துவானவரே காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தைப் போல இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய தியானத்தினாலும் அவருடைய ஐக்கியத்தினாலும் நம்முடைய ஆத்மா தேற்றப்பட வேண்டும். கிறிஸ்து நம்மீது நேசமாய் இருக்கிறார் என்பதும் அவருடைய அன்பு நம்முடைய ஆத்மாவில் நிரம்பி இருக்கிறது என்பதும் நமக்கு ஆறுதலான சத்தியம்.